சாரி பிரகாஷ் மாமா, அப்பாக்கு ஆக்சிடென்ட் சொன்னதுனால தானே நீ இங்க வந்த. என்னால உன்னை மறக்கவும் முடியல, உன்னை அவ்வளவு சீக்கிரம் அந்த பட்டி கட்டு கழுதைக்கு விட்டு கொடுக்கவும் முடியல. அதான் உன்னை எப்படியாவது இங்க கூட்டிட்டு வரணும்னு முடிவு பண்ணினேன். அதுக்கு இப்படி ஒரு பொய் சொன்னேன். ஏய், நீ மட்டும் லூசா இல்ல உன் குடும்பம் மொத்ததுமே லூசா? உன் அப்பன் உன் அம்மா எல்லாம் லூசா? இங்க பாரு, நீ என்ன கடத்திட்டு வந்துட்டால, இந்த கல்யாணம் நடத்தணும்னு நினைக்கியா? இங்க பாரு, நீ நினைக்கிற எதுவும் நடக்காது. வாய முடிக்கிட்டு பேசாம போ. என்ன மாமா இப்படி லூசு மாதிரி சொல்ற? இந்த பிளானை கொடுத்ததே உங்க அம்மா தான், அதாவது எங்க அத்தை. இங்க பாரு, விடிய காலையில உனக்கு எனக்கும் கல்யாணம். அத்தை இங்க வந்த உடனே அது கண்டிப்பா நடக்கும். இங்க பாரு, என் மனசுல சாந்தி தான் இருக்கா. அவளை தவிர நான் வேற யாரு கழுத்துலயும் தாலி கட்ட மாட்டேன். சும்மா அறிவு கட்டத்தனமா ஒளறிக்கிட்டு இருக்காதே. மரியாதையா என்ன போக விடு, நான் வீட்டுக்கு போகணும். என்ன மாமா, நீ என்ன லூசா? நீ வீட்டுக்கு போகணும்னு சொன்ன உடனே நான் உன்னை திறந்து வெளியே விட்டுருவேனா? இங்க பாரு மாமா, உனக்கு எனக்கு தான் கல்யாணம். இது நம்ம குடும்ப கௌரவம். அதை விட்டுட்டு சும்மா தேவையில்லாம இப்படி கத்திக்கிட்டு இருக்காத. நான் வர்றேன். இங்க பாருடி, தேவையில்லாம என்கிட்ட எதையாவது பேசிக்கிட்டு இருக்காத. எங்க அம்மா வந்தாலும் சரி, இந்த கல்யாணம் நடக்காது. இங்க பாரு, சும்மா எதையாவது கற்பனை பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறம் பைத்தியக்காரி மாதிரி தலையை சொரிஞ்சுக்கிட்டு அலையாத. மரியாதையா இடத்த காலி பண்ணு. அதையும் பாப்போம். இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நீ பார்க்க தானே போற. அப்புறம் தெரியும் நான் யாரு, உன் அம்மா யாரு, என் அப்பன் யாருன்னு. இப்ப எனக்கு வேலை நிறைய இருக்கு. தாலி வாங்கணும், பட்டுப்புடவை வாங்கணும். ஆமா, கேட்கணும்னு தான் வந்தேன். அதை மறந்துட்டு என்னெல்லாமோ பேசிக்கிட்டு இருக்கேன். மாமா, உனக்கு பிடிச்ச கலர் என்னது சொல்லு, அதே கலர்ல பட்டுப்புடவை எடுத்துட்டு வரேன். சி சனியன, போய் வெள்ளை புடவை எடுத்து கட்டிக்க. சும்மா எதையாவது பேசிக்கிட்டு இருந்த அப்புறம் நடக்கிறதே வேற. என்னல மவளுக்கு என்ன குறை? அவ உன்கிட்ட கெஞ்சணுமா? இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா தாலிய கட்டுனா மாப்பிளங்கிற மரியாதை கிடைக்கும். இல்ல கடைசி வரைக்கும் வேலைக்காரனா தான் இருப்ப. இங்க பாருங்க, உங்களுக்கு நான் அத்தங்கிற மரியாதைய நான் கொடுக்கணும். ஆனா என்ன கடத்திட்டு வந்து கல்யாணம் பண்ணதுக்கு உங்க மவ ரெடியா இருக்கா. அதுக்கு உங்க புருஷனும் உடந்த. இப்ப நீங்களுமா? இங்க பாருங்க, இந்த பூச்சாண்டியெல்லாம் என்கிட்ட காட்டாதீங்க. வேற யாருக்கிட்டயாவது கொண்டு காட்டுங்க, புண்ணியமாவது கிடைக்கும். ஏட்டி, எனக்கு என்னமோ இவன் அடங்குற மாதிரி தெரியல. இவன் அந்த பட்டிக்காட்டு கிறுக்கச்சிய கெட்டுறதுக்கு ஓடிக்கிட்டு அலையறான்ல, பின்ன எப்படி இருப்பான்? அவளை விளக்க மாத்த கொண்டு அடிச்சிருக்க கூடாது, இவனை அடிச்சிருக்கணும். இங்க பாரு, இவெல்லாம் உனக்கு ஒரு மாப்பிளையா? எத்தனையோ தடவை சொல்லிக்கிட்டேன். இங்க பாரு, அப்பனும் கேட்க மாட்டேங்கிறான், நீயும் கேட்க மாட்டேங்கிற. சரி, ஓ இஷ்டத்துக்கே விடுன்னு பார்த்தா இவன் என்னமா திமிர்த்தனம் காட்டிட்டு அலையறான். ஏமா, சாப்பாடை கொடுத்துட்டுல, கிளம்பு போய். நான் வரேன். அவரு அப்படிதான் எதையாவது கத்திக்கிட்டே கிடப்பாரு. இவர் பேச்சலாம் இங்க யாரு கேக்குறா? இங்க பாரு மாமா, நீ நினைக்கிற எதுவும் நடக்காது. இந்த ராதிகா நினைக்கிறது தான் நடக்கும். ஒழுங்கா ரெடி ஆகு. அதை விட்டுட்டு எப்படிடா தப்பிக்கலான்னு முடிவு பண்ணிக்கிட்டு இருந்த, அப்புறம் நடக்கிறதே வேற. போய் இட்லியை தின்னுட்டு ஒழுங்கா ரெடி ஆகு. சி, யாருக்கு வேணும் உன் சாப்பாடு? சனியனே, முதல்ல இங்க இருந்து போ. உன்னை கண்டாலே எனக்கு எரிச்சலா வருது. நீ நினைக்கிற எதுவும் நடக்காதுடி. அது நடக்குதா இல்லையானே நான் பாத்துக்கிறேன். நீ தின்னுட்டு போடு. காலையில விடிஞ்சா நம்ம கல்யாணம். அதுக்கு ரெடி ஆகுற வழிய மட்டும் நீ பார்த்தா போதும். வரட்டா? ச்சே, எல்லாத்துக்கும் காரணம் இந்த அம்மா தானே. இந்த அம்மாவை நினைச்சா எனக்கு எரிச்சலா வருது. எனக்கு பிடிக்காத எதுனாலும் பண்றதுக்கு எப்படி இந்த அம்மாவுக்கு மனசு வருது? இப்ப எப்படி இங்க இருந்து தப்பிக்கிறது? இந்த பயலுக்கு பிடிவாதான் ஜாஸ்தி தான். அந்த கிறுக்கச்சியை தான் கெட்டுவேன்னு இன்னும் ஒத்த கால்ல சாப்பிடாம உட்காந்துருக்கானாம்ல. எப்படி இருக்கானே நானும் பாக்குறேன். கிளம்பி மேல தெருல போய் பஸ் ஏறணும். இங்க ஏறுனா இந்த சண்டாளிக்கு தெரிஞ்சுவிடும். இங்க இருந்துதான் கெவளி அடிக்குமோ. எப்பா, என் மவனை போட்டு படுத்தி தான் எடுக்கா. நாம நினைச்சபடி இந்த கல்யாணம் மட்டும் நடந்துட்டுனா, முருகா உன் கோயில நான் மொட்டை போடுறேன். இங்க பாரு, என் ஆத்திரத்தை கிளப்பாத. அப்படியே கையில வச்சிருக்கிற அருவாள்கிட்ட போட்டேன்னு வச்சுக்கோ, இந்த இடத்துல புணமா போயிருவேன். உன் மவனை எங்க மறைச்சு வச்சிருக்க? அவரை எங்கன்னு இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும். இல்ல உன்னை இந்த இடத்துல போட்டு தள்ளிட்டு அப்படியே ஜெயிலுக்குள்ள போய் உட்கார்ந்துருவேன். ஷிட்டி, இதெல்லாம் ரொம்ப ஓவரு. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? அருவாளை தூக்கிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்க. இங்க பாரு, ஒரு போன போட்டா போதும், இப்பவே என் தம்பி உன்னை உள்ள தூக்கி வச்சிருவான்.
போடு. போன் வேணா நான் தரவா? போடு. உன் மவன் இப்ப வீட்டுக்கு வரணும். இல்ல உன்னை கண்ட துண்டமா வெட்டி போட்டுட்டு நேர நான் ஜெயிலுக்கு போகத்தான் போறேன். ரெண்டுல ஒண்ணு நடக்க போகுது. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? ஆ? மவனை எங்க மறைச்சு வச்சிருக்கனே ஒழுங்கு மரியாதையா நீயா சொல்லிரு. இல்ல நடக்கிறதே வேற. பின்னாடி முதுகுல கோட்டை கிட்ட போட்டாத. கண்ணவி கிட்ட சொல்லிட்டு போட. என்ன கல்வி நீ? குளிக்க விடால அப்படியே சட்டி விட போடாம அப்படியே துண்ட கட்டிட்டு ஓடியாந்து இருக்கேன் உன்னையால. ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணுங்க? கொஞ்சம் மடு உனக்கு மண்டையில ஆயிட்டாட்ட அடி விடுக்கா? உன் மகனை மடச்சு வச்சிட்டா கல்யாணம் நடந்துருமா அவனுக்கு? இங்க பாரு, என்னமோ சீப்பு ஒழிச்சு வச்சா கல்யாணம் நடக்காதுன்னு நினைப்பாங்களா? அந்த கட்டையா இருக்கு உன் கட்டை. உன் மகனை எங்கேயாவது கொண்டு ஒழிச்சு வச்சா நீ கல்யாணம் பண்ணி வச்சிருவியா உன் மகனுக்கு? இல்ல உன் மகன் தான் இங்க சந்தோஷமா வாழ்ந்துட முடியுமா? அடி விடுக்கா அவனுக்கு? இல்லே, ஆளுக்கு என்ன டார்ச்சர் பண்ணுதியே. இங்க பாரு, என் மவன் எங்க இருக்கான்னுலாம் எனக்கு தெரியாது. ஒழுங்கு மரியாதையா நீங்களா போயிருங்க. இல்ல நடக்கிறதே வேற. நானும் சட்டப்படாம வந்து நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிளி பிள்ளைக்கு சொல்ற மாதிரி கொஞ்சம் கூட உன் மட மண்டையில யாட மாட்டுக்கு துண்டு அவுத்து விடுவான் பாத்துக்க. ஒழுங்கு மரியாதையா இட்லியை தின்னுட்டு உன் மவனுக்கு போன போட்டு இங்க வட சொல்லு. இல்ல நீ எங்கேயும் நகர முடியாது. ஏ சாந்தி, கொஞ்சம் தள்ளுங்க, நான் போய் சட்டியை போட்டுட்டு வரேன். இங்க பாரு மாமியாரே, நீ நினைக்கிற எதுவும் நடக்காது. உன் மவனுக்கு எனக்கு நான் கல்யாணம். அது அவன் பிறக்கும் போதும் நான் பிறக்கும் போதும் எழுதியாச்சு. இங்க பாரு, வேண்டாத வேலை பார்த்துட்டு இருக்க. 2 நாளா உன் மவனை காணும். எங்கன்னு சொல்ல போறியா இல்லையா? இங்க பாரு, அந்த ஆளை கடத்தி கொண்டு நீ கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கலாம். ஆனா அந்த ஆள் உசுரோட இருக்கணும்ல. இங்க பாரு, இப்ப உன் கழுத்துக்கு தான் கத்திய குறி வச்சிருக்கேன். அந்த ஆடு மட்டும் எவ கழுத்துட்டு தாலியை கட்டிட்டு இங்க வந்தான்னு வச்சுக்கோ, அந்த ஆளையும் கண்ட துண்டமா வெட்டிட்டு உன்னையும் கண்ட துண்டமா வெட்டி போடுவேன். அத ஞாபகத்துல வச்சுக்க. என்ன சண்டி பாக்கற? முதல்ல சாப்பிடு. தெம்பு வேணும்ல? கிளவி கிடக்குடா. இனிமே இது நம்ம வீடு. யாரும் நம்மள வெளிய போக சொல்ல முடியாது. சண்டி, அடுவாளை என் கையில கொடு, நான் வச்சுக்கிறேன். கிளவி எங்க போயிட போகுது? நாளைக்கு சாவ போற கிளவிய அருவாளை வச்சு வெட்டுறாளாம். இங்க பாரு, அது அதிர்ச்சியில போய் சாந்துற போது முதல்ல போய் சாப்பிட்டுட்டு வா. கிளவி, நம்ம ஆரம்பிப்போமா? இல்ல, இதெல்லாம் சரியில்லை. ஏன் வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துக்கிட்டு என்னத்த ஆரம்பிக்க போற நீ? அதான் போன போடுன்னு சாந்தி சொல்றாளா. இங்க பாரு, நீ போன போட்டா உன் மகன் நேடா இங்க வருவான். இல்லன்னு வச்சுக்கோ, மாமா வரதுக்குள்ளேயும் உன்னை வீட்டுக்குள்ள போட்டு பூட்டி போட்டுருவோம் பாத்துக்கோ. நீ எங்கேயும் போக முடியாது. எப்படி வசதி? என்னத்துக்கு வீணா பிடிவாதம் பிடிக்கிற? போன போட்டுட்டு கடிசோறு சாப்பிடு. மாமா வீட்டுக்கு வரட்டும், அப்புறம் உனக்கு தினம் சாந்தி கையால கடிசோடு போடுவா. இல்ல, இதெல்லாம் சரியில்லை. மரியாதையா வெளியே போங்க, எனக்கு வேற வேலை இருக்கு. இல்ல, நீங்க வெளியே போங்கல. இவா வாய்ட்ட சொன்னா கேட்க மாட்டா. கையிட்ட ஒரு போடு போட்டாதான் அடங்குவா. இங்க பாரு, இப்பவே உன் மகனுக்கு போனை போட்டு இங்க வர சொல்லு. எங்க இருக்காரு? உன் தம்பி வீட்டுல தானே? இல்ல உன் தம்பி அட்ரஸ் கூட நான் போய் பாத்துக்கிறேன். இல்ல நீ மூட்டை முடிச்செல்லாம் கட்டி வச்சிருக்கியே, அங்க போறதுக்கு தானே? வா, 2 பேரும் போவோம், அங்க போய் பாத்துக்குவோம். இங்க பாரு, என் தம்பி மவளுக்கும் அவனுக்கும் கல்யாணம். அவன் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டான். நீ வழிய விட்டுட்டு உன் வேலையை போய் பாரு. எப்படி? உன் தம்பி மவளுக்கு பிரகாஷுக்கு கல்யாணமா? சம்மதம் சொல்லிட்டாரா? எப்படி? நீ போனை போடு, நான் சம்மதத்தை கேட்டுக்கிறேன். அதெல்லாம் முடியாது, அவங்கிட்டலாம் போன் இல்ல. அப்ப நீ எங்கேயும் போக முடியாது. இங்க பாரு, இந்த கல்யாணம் நடந்தாலும் சரி, நான் தான் இந்த வீட்டு மருமக. அத மாத்த முடியாது. ஞாபகத்துல வச்சுக்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ கடத்தி கொண்டு வச்ச உடனே அந்த ஆள் அவ கழுத்துல தாலி கட்டிடுவாருன்னு நினைச்சியா? இங்க பாரு, சின்ன பிள்ளைங்க இருக்காங்கன்னு பாக்குறேன். இல்ல, நான் சொல்ல வேண்டியதை உன்கிட்ட தெளிவா சொல்லிவிடுவேன் பாத்துக்க. ஐயோ சாந்தி, நீ சொல்ல வேண்டியதை சொல்லு, நாங்க வேணா காதை மூடிக்கிறோம். ஆமா சாந்தி. இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா அவருக்கு போனை போட போறியா இல்லையா? போட்டு தொலைக்கிறேன், வேற என்ன பண்றது? போடி, உன் தம்பி கிட்ட போன பேசி உன் மகன் கிட்ட கொடுக்க சொல்லு. இல்ல உன் மகனை இங்க வர சொல்லு. இல்ல ஏ தம்பி. என்னக்கா அங்க உட்காந்து போன் பண்ணிக்கிட்டு இருக்க? உன்னை இந்நேரம் கிளம்பி வந்துகிட்டு இருப்பேன்னு நினைச்சா நீ போனை போட்டுக்க. இங்க விஷயம் வேற மாதிரி போயிட்டு இருக்கு. நீ அவனை உடனே இங்க அனுப்பு, அப்புறமா பாத்துக்கலாம். என்ன சொல்ற? என்னாச்சு உனக்கு? அவனை அனுப்பி விடுன்னு சொன்னேன், மத்தத அப்புறம் பாத்துக்கலாம். சரி. அது நல்ல பிள்ளைக்கு அழகு. இங்க பாரு, பிரகாஷ் மாமா எப்ப வராரோ அது வரைக்கும் நாங்க இங்க தான் இருப்போம்.
இதெல்லாம் ரொம்ப ஓவர்டி. இந்த பிள்ளையில கூட்டி வச்சுக்கிட்டு என்ன மிரட்டிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் சரிப்படாது. இது நல்லதுக்கு இல்ல. எது நல்லதுன்னு எனக்கு தெரியும். இங்க பாரு, நான் தான் உன் வீட்டு மருமவ. அதை யாராலையும் மாத்த முடியாது. நானும் போனா போகுதுன்னு பாத்துட்டு இருக்கேன். நீ என்னன்னா ஒரே அடி ஆடிக்கிட்டு இருக்க. உன் மவன் வரட்டும், அப்புறம் இருக்கு உனக்கு. இங்க பாரு, இங்க இருந்து நான் எங்கேயும் போக மாட்டேன். உன் மவன் வந்ததும் உன் மவனுக்கும் எனக்கும் கல்யாணம். யாரு எக்கெடுக்கட்டு போனாலும் இனி இப்படி விட்டுட்டு இருக்க முடியாது. இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா இட்லிய தின்னு. விக்கி போய் சேர்ந்துராத. சடி சடி இப்படி கோச்சிட்டு